வணக்கம். ஆவலா காத்துக்கிட்டு இருப்பீங்க மகர ராசிக்காரர்கள். இந்த மகரம் ஒரு பெரிய விஷயங்க. மகரத்தில் உதித்து நின்றோர் தகர வித்தைகள் செய்து நகரத்தில் மனிதனாகி மனிதனாம் புகழ் பெறுவான் என்று நீ சொல்லுரை. ஆனால் அனைத்திலும் சில விஷயங்கள் தடுக்கியே போகும். மகரம் தை மாதம் உங்களுக்கு சூன்ய மாதம். இந்த தை மாதத்தில் நீங்க மகர ராசிக்காரங்களாம் சுபகாரியம் செய்துட்டு இருந்தா என்ன ஆகும் அப்படின்னா, பெண்களுக்கு கல்யாணம் ஆகி இருந்தால் அந்த வாழ்க்கை நிச்சயமாக பிரச்சனைகளை கொடுக்கும். ஆண்களுக்கு திருமண தடைகளை அதிகமாக கொடுத்து அந்த திருமணம் அந்த மாதத்தில் நடந்திருந்தால் கண்டிப்பாக விவாகரத்தை கொடுத்துவிடும். பெண்களுக்கு அதே போன்று மூப்பு எய்வதை தை மாதத்தில் பிறந்து அந்த மகர ராசியில் பிறந்து தை மாதத்தில் செய்திருந்தால் அந்த பெண்ணுக்கு உடல் நோயும் திருமணமாகி பிரச்சனையும் கண்டிப்பாக கொடுத்துவிடும். அதே நேரத்தில் எளிதிலே பிரச்சனைகளை அதிகமாக கொண்டு வந்து அவஸ்தைப்படக்கூடிய சூழ்நிலைகளை உருவாக்கும். இந்த மாதத்துல நிறைய விஷயங்கள் செய்திருவாங்க. ஏன்னா மகர ராசியில பிறந்தவங்க இந்த மாதத்துல செய்யக்கூடாது என்பதை யாரும் எடுத்து சொல்லி இருக்க வாய்ப்பில்லை. இருக்கலாம். அப்படி இருந்தாலும் இப்ப தெரிஞ்சுக்கோங்க. அதுக்காக தான் சொல்றேன். எந்த காரியம் செய்திருந்தாலும் இதெல்லாம் பிரச்சனை. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உத்தியோக உயர்வுகளும் இது அநேகமா பாருங்க எல்லா விதத்திலும் பிரச்சனை. கடன் கொடுப்பது, கடனால் அவஸ்தைப்படுவது, திறமை இருந்து முன்னேற முடியாம பயத்தாலையும் அவர்களுடைய சொல் எளிதில் பேச முடியாமலும் ஏதோ ஒரு சிந்தனையை சிந்திச்சுக்கிட்டே குழப்பிக்கிட்டு இருக்கிறதும், சில பேருக்கு மனநோயில தள்ளப்படுறதும், சில பேருக்கு காது தலை பல் சம்பந்தப்பட்ட நோய்களை கொடுக்கறதும், இப்படி எல்லா விதத்திலையும் கொடுத்துக்கிட்டே இருக்கும். அதே மாதிரி பாருங்க, நல்ல வளமான செல்வம் செல்வாக்கு பெறுவதற்கு பூமி யோகங்கள் எல்லாம் இருக்கும். எல்லாமே தடையில இருக்கும். இவங்க கடனுக்காக வட்டி கட்டிட்டு இருப்பாங்க. இந்த சூழ்நிலையை அது ஏற்படுத்தி விடும். இதெல்லாம் நல்லா புரிஞ்சுக்கோங்க. பல பேருக்கு நன்றாக இருப்பது வேற, இதெல்லாம் நன்றாக இல்லாதவருக்கு சொல்லி கொண்டிருக்க ஞாபகம் வச்சுங்க. நீங்க கணக்கு போட்டு பாருங்க. தை மாசத்துல ஆரம்பிச்சீங்களா, தை மாசத்துல ஒருத்தர் நல்ல தொழில் ஆரம்பிப்பார், நல்ல வேலைக்கான வேலை செய்யற இடத்துல அவரால்தான் செல்வாக்கு இருக்கும். ஆனா இவர் தனியா செய்யும் பொழுது பிரச்சனையில மாட்டிக்கும். நீங்க மாசத்தை பாருங்க, மகர ராசி கையில ஆரம்பிச்சீங்களா அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. அதே மாதிரி நல்ல ஒரு நிலை இருந்தும் தாய்க்கும் மகன் மகளுக்கும் தகப்பனுக்குள்ளேயும் பிரச்சனைகள் ஏற்பட்டுடும். சகோதர சகோதரி வழியிலையும் பிரச்சனைகளை ஏற்படுத்தும். அது நோய் கொடுக்கலாம், பிரிவுகள் ஏற்படலாம், சண்டை வரலாம், எது வேணாலும் இருக்கலாம். இதனால தை மாசம் செய்துட்டு இருந்தீங்கன்னா நீங்க இதுக்கெல்லாம் கவலைப்பட வேண்டாம். இனிமே செய்யறவங்க தவிர்த்துருங்க. இந்த மந்திரத்தை படிங்க. இதயத்திலே கோயில் கொண்டு அமர்ந்தவரே, திருப்பணியில் பங்கு கொண்டு திருவருளை பெற்றிடுவேன். பாம்பன் சுவாமிகளின் குருவருள் அனுகிரகத்தினாலே நம் ஸ்கந்தாலயாவின் ஷடாட்சர சண்முகநாத திருக்கோவில் திருப்பணி பக்த கோடிகளின் சிந்தை மகிழ்ந்து சிறப்பாக பங்களித்ததால் மண்டப திருப்பணிகளும் மகிமை வாய்ந்த கற்சிற்பங்களும் சிந்தை கவர்ந்திருக்கும் சுவை சிற்பங்களும் கோடி புண்ணியம் கொட்டி கொடுக்கும் கோபுர வேலைகளும் நடந்து கொண்டு வருகிறது. மேலும் இவ்வாலய திருப்பணி தொடர்ந்து நடந்திடவும் குருவருளும் திருவருளும் நம் தவத்திரு சஞ்சீவி ராஜா சுவாமிகளின் ஆசிகளும் பெற்று இந்த புண்ணிய திருப்பணியில் பங்கு கொண்டு காலச்சுவடுகளில் நீங்கா இடம்பெற்று குலம் தழைத்து குறைவில்லாது வாழ்ந்திட நாடி நிற்கின்றோம். அடுத்தபடியா கும்பராசிக்காரர்கள். இந்த கும்பராசிக்காரர்களுக்கு மாசி மாதம் சூன்ய மாதம். இந்த மாசி மாதத்திலே கூட நிறைய பேர் நல்ல காரியங்கள் செய்வதுண்டு, சுபகாரியங்கள் செய்வதுண்டு, எல்லாம் உண்டு. இந்த சுபகாரியங்கள் கும்பராசிக்காரர்கள் மாசி மாதத்தில் செய்திருந்தால் அவர்களுக்கு சோம்பேறித்தனம் அதிகமாக இருக்கும். தூக்கத்தை கொடுத்து அவர்களுடைய ஊக்கத்தை கெடுத்து அது அந்த ஆக்கச் செயலை செய்ய விடாது. அதே போன்று பாருங்க, இந்த கும்பராசிக்காரர்கள் நல்ல திறன் இருந்தும் அவர்கள் தன் வாயால் கெடுகின்ற விஷயங்கள் பலது கெட்டு போய்டும். எப்படி? நீங்க மாசில செய்திருந்தால் அந்த எந்த தொழில் செய்தாலும் சரி அது சீரும் சிறப்புமாக வராது. அதே மாதிரி ஒரு சிலருக்கு நல்ல நிலைமை ஏற்பட்டு அந்த நிலையில் வந்து அதை முழுமையாக அனுபவிக்க முடியாமல் தடையும் தடுங்களும் உடலில் நோயும் கொடுத்து விடும். இதெல்லாம் பாருங்க, யோசிச்சு பார்த்தா தெரியும்.
அதே போன்று சகோதரர்கள் வழியில பிரச்சனைகளை ஏற்படுத்தும். சகோதரிகள் இருந்தாலும் சரியாக இருக்காது அல்லது இருக்க வாய்ப்புகளை குறைத்துவிடும். இதை தாய்க்கு நோய் விற்று தாயினால் அவஸ்தைப்படக்கூடிய நிலைமை. சில பேருக்கு என்ன ஆகும், மாமியார் வருவர்கள் பிரச்சனை வரும். பாவம் அந்த கும்பராசிக்காரன் குழப்பமாயி அந்த வீட்டுல மனைவிக்கு பேசுறதா அல்லது தாய்க்கு பேசுறதான்னு ஒரே குழப்பம் வந்துடும். இந்த மாதிரி மாட்டிக்குவாங்க. இதெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த மாசி மாசத்துல செய்திருந்தா இந்த பிரச்சனையை நீங்க அனுபவிச்சு தீரணும். இதெல்லாம் இல்லாம பெருநிலைமை வருவதற்கு படிச்சுக்கோங்க. இந்த மந்திரத்தை இடைவிடாது எப்படி கூறியிருக்கிறோமோ அப்படி படிங்க. அடுத்தபடியா மீன ராசிக்காரர்கள், அற்புதமான பங்குனி மாதம். சில காரியங்களை செய்வார்கள், சில காரியங்களை செய்ய மாட்டார்கள். அப்படி சில காரியங்கள், பல காரியங்கள், சுப காரியங்கள் இந்த பங்குனி மாசம் மீன ராசிக்காரர்களுக்கு சூன்ய மாதமாக வருகிறது. இங்கதான் ஒரு விஷயத்த யோசனை பண்ணணும். என்ன தெரியுமா? யோசிப்பாங்க, செயல்படுத்துவாங்க, ஆனால் அதுல தடங்கள் வரும். யோசிப்பாங்க, அடுத்தவங்களுக்கு சொல்லுவாங்க, அது எளிதில வெற்றி வரும். அதே மாதிரி ஒரு 10 ரூபாய் காசு, ஒரு 10 ரூபாய் சேர்க்கிறாங்க. உதாரணத்துக்கு ஒரு 10,000 ரூபாய் சேர்த்து வைக்கிறீங்கன்னா அந்த காசு செலவானாதான் அடுத்த பணம் வரும். அதே மாதிரி அதிக திறன், அதிக உழைப்பு இருந்தாலும் கூட அதற்கான ஊதியத்தை உங்களாலே பெற முடியாது, பெயரும் எடுக்க முடியாது. அதே போன்று படிப்பினாலும் செல்வத்தினாலும் செல்வாக்கினாலும் சுகத்தினாலும் நல்லபடியாக இருக்க வேண்டும் மீனராசிக்காரர்கள். ஆனால் நீங்கள் அந்த பங்குனியில் ஏதாவது சுபகாரியங்கள் செய்திருந்தால் அந்த காரியத்தால் நீங்கள் மனநொந்து போவதற்கான வாய்ப்புகளை அது கொடுத்துவிடும். அது எந்த விதத்துல வேணாலும் இருக்கலாம், இந்த விதம் தான் சொல்ல முடியாது. அப்படி எந்த விதத்திலாவது மன வேதனைப்பட்டிருந்தாலும், காரிய தடைகள் இருந்தாலும், தடுங்கள் இருந்தாலும், இந்த மீனராசிக்காரர்கள் பங்குனியிலே இந்த சுபகாரியங்கள் செய்திருந்தால் இந்த மந்திரத்தை படிச்சு உங்களுடைய குறைய தீர்த்து கொள்ளுங்கள். நல்லா புரிஞ்சுக்கணும். இது ஒரு அற்புதமான விஷயம் என்பதனால் குறைச்ச நேரம் தான் இன்னைக்கு எல்லாரும் பார்ப்பாங்க. அந்த குறைச்ச நேரத்திலேயே நிறைய விஷயத்த சொல்லணும். இதை பிரிச்சு சொன்னா நிறைய சொல்ல முடியும். எல்லா ராசிக்காரர்களும் பயனடைங்க. வணக்கம்.